சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டமும் எல்லா நிமிஷமும் ஒரு விஷயத்தை மட்டும் நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். ஒரு விஷயத்தை நீங்கள் செய்ய போகிறீர்கள், உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டத்தையும் அடுத்தடுத்து நகர்த்த போகிறீர்கள் என்றால், முதலில் சுற்றி இருப்பவர்களை நம்பாமல், சுற்றி இருப்பவர்கள் சொல்லும் விஷயத்தை நீங்கள் ஒரு பொருட்படுத்தாமல், உங்களால் முடியுமா, அடுத்தது உங்களுக்கு எல்லா திறமைகளும் உள்ளதா என்பதை பாருங்கள். அவரவர்களுடைய திறமைகளை பற்றி மட்டுமே யோசிப்பார்கள். ஏதாவது ஒரு விஷயத்தை நீ செய்ய போகிறேன் என்று ஒரு நபரிடம் சொல்கிறாய் என்று வைத்துக்கொள். ஏன் உன் குடும்பத்தில் இருப்பவர்களிடமே சொல்கிறாய் என்று வைத்துக்கொள். என்ன தெரியுமா சொல்வார்கள்? இதெல்லாம் முடியுமா, உனக்கு இதெல்லாம் வருமா, இதெல்லாம் தெரியுமா என்ற ஒரு வார்த்தை. ஏன் அவர்களுக்கு இருக்கும் திறமை உனக்கு இருக்காதா? அவர்களுக்கு இருக்கும் விஷயங்கள் உனக்கு ஒரு துளி கூட இருக்காதா? உன்னை எப்பொழுதுமே மட்டம் தட்டி தட்டி தான் அவர்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். ஒவ்வொரு நிமிஷத்திலேயும் நானும் பார்த்து கொண்டு தான் இருக்கிறேன் உன்னை எத்தனை பெயர் மட்டம் தட்டுகிறார்கள் என்று. காலம் முழுவதும் இதே போன்றெல்லாம் வாழ முடியாது தானே? உன்னுடைய ஆசைகள் படியும், உன்னுடைய விஷயங்கள் என்னவோ அதுபடியும் தானே உன்னுடைய வாழ்க்கையில் நீ வாழ வேண்டும். மற்றவர்கள் எதுவாக இருந்தாலும் சரிதான், நீயாக இரு. உன்னை பார்க்கும் பொழுது மற்றவர் உனக்காக ஒரு விஷயத்தை சொல்கிறார்கள் என்றால், ஒன்று ஊக்குவிக்கும் வகையில் செய், இது உனக்கு வரும், இது உனக்கு நல்லது நடக்கும், இந்த விஷயத்தில் நீ வெற்றி பெறுவாய், இதில் முயற்சி செய் என்று ஏதோ ஒரு விதத்தில் ஒரு உறுதுணையாக இருக்க வேண்டும். ஆனால் உறுதுணையாக இல்லாத பட்சத்தில் இவர்களிடமெல்லாம் பேச வேண்டும் என்ற ஒரு துளி அவசியம் கூட இல்லை. நீ எப்பொழுதும் ஒரே ஒரு விஷயத்தை நன்றாக தெரிந்து கொள். என்ன தெரியுமா தங்கமே? காலம் உனக்கு ஒரு வழியை காட்டுகிறது என்றால் அந்த வழியில் நீ பயணம் செய்ய வேண்டும். அதற்காக யாரோ ஒருவர், இல்லை குடும்பத்திலேயே இருக்கும் ஒருவர் உனக்கு வராது, உன்னால் முடியாது, உனக்கு இதெல்லாம் சரிப்பட்டு வராது என்று சொன்னால் பொருள்படுத்தாதே. உன்னுடைய திறமையை பற்றி உனக்கு தெரியும். ஏன் தெரியுமா? உன்னை எப்பொழுதுமே எல்லோரும் இது உனக்கு வராது, முடியாது, நடக்காது என்று சொல்கிறார்கள். அவர்களை விட நீ மேலே ஏறிவிடுவாய் என்றுதான். பொறாமை பிடித்தவர்கள்தான் இந்த மாதிரியான விஷயத்தை எல்லாம் பேசுவார்கள். உன்னால் இப்படி, நீ அப்படி என்று. ஆனால் அதுவே நல்லவன், நீ செய், எதுவாக இருந்தாலும் என்னிடம் வந்து உதவி கேட்க வேண்டுமா, என்னிடம் வந்து உதவி கேள் என்று சொல்வான். அவன் நல்லவன். உன்னால் முடியாது, நடக்காது என்று சொல்பவன் பொறாமை பிடித்தவன், அவன் கெட்டவன். பொறாமை எங்கு இருக்கிறதோ அங்கு கெட்ட விஷயங்கள் தானே இருக்கும். நான் உனக்காகத்தான் இங்கு ஒவ்வொரு விஷயத்தையும் எடுத்து வந்து சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். துரோகிகள் இருக்கத்தான் செய்வார்கள். ஆனால் ஒவ்வொரு கட்டத்திலேயும் முயற்சி எடுத்து நீதான் முன்னுக்கு வர வேண்டும். ஒவ்வொரு காலகட்டமும் உன்னுடைய வாழ்க்கையில் எதுவாக இருந்தாலும் நீதான் பார்த்து கொள்ள வேண்டும். உன்னுடைய வீட்டிலும் சரி, நீ எதிர்பார்த்து கொண்டு இருக்கும் இடத்திலும் சரி, வாழ்க்கையில் முதலில் உன்னை நீ நம்பு. நீ நம்பினாலே போதும். மற்றவருடைய பேச்சை, அதுவும் இந்த தேவையே இல்லாமல் பேசுகிறார்கள் பார், அவர்களுடைய பேச்சை நீ காதில் வாங்க மாட்டாய். உன்னை நான் சந்திக்க வந்தது முக்கியமான காரணம்தான். ஒன்று, சில விஷயங்கள் உன்னுடைய வீட்டில் நடக்கப் போகிறது. அதுவும் வரும் வியாழக்கிழமை அன்று உன்னுடைய வீட்டில் இந்த நான் சொல்லும் விஷயங்கள் நடக்கப் போகிறது. இதற்கு முன்பு நான் சொன்ன விஷயத்திற்கும் இப்பொழுது நான் சொல்லும் விஷயத்திற்கும் நிச்சயமாக சம்பந்தம் உண்டு. என்ன தெரியுமா? உன்னுடைய மனதில் மிகப்பெரிய ஒரு ஆசை இருக்கு. அந்த ஆசை நிச்சயமாக நடக்க வேண்டும் என்று நீ போராடுகிறாய். ஆனால் உன்னுடைய குடும்பத்தில் இருக்கும் சிலரோ அது நடக்கவே கூடாது என்று ஒரு பக்கம் திட்டம் போடுகிறார்கள். சிலர் உன்னிடம் நேரடியாக வந்து மோதுகிறார்கள், சிலர் உன்னிடம் வந்து நேரடியாக சொல்வது கிடையாது. இப்படித்தான் உன்னுடைய வாழ்க்கை ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நிமிஷமும் எப்பொழுது என்ன என்று ஓடிக்கொண்டே இருக்கிறது. காலம் நிச்சயமாக உனக்கு பதில் கொடுக்கக்கூடிய நாள் வரும் வியாழக்கிழமை அன்றுதான்.
நீ எதை தேடிக்கொண்டு இருக்கிறாயோ அதை அழைக்கலாம் என்று ஒரு பக்கம் கங்கணம் கட்டிக்கொண்டு அலைகிறார்கள். ஆனால் இன்னொரு பக்கம் நானும் உனக்கு இந்த விஷயத்தை எல்லாம் கொடுத்துவிட வேண்டும் என்று துடித்து கொண்டு இருக்கிறேன். ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு விஷயமும் உனக்கு ஒவ்வொன்றும் கிடைக்க வேண்டும் என்று நீ ஆசைப்படுவதை விட உன்னை தோற்கடிக்கத்தான் இங்கு பல பேரோ ஆசைப்படுகிறார்கள். உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்திலேயும் நீ ஜெயிக்க வேண்டும் என்று நினைத்தாலும் உன்னை சுற்றி இருப்பவர்கள் நினைப்பது எப்படியாவது நீ தோற்று போக வேண்டும் என்பது மட்டும்தான். காலம் முழுவதும் உன்னுடைய வாழ்வில் நீ நிம்மதியாக இருக்க வேண்டும், சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று நானும் ஒரு திட்டம் போடுகிறேன். நீயோ அதை பிடித்து கொண்டு மேலே ஏறலாம் என்று முயற்சியையும் செய்கிறாய். ஆனால் மற்றவர்கள் அதை கவுக்கத்தான் பார்க்கிறார்கள். ஆனால் வரும் வியாழக்கிழமை அன்று நீ செய்ய போகும் விஷயம், நீ யோசித்து வைத்திருக்கும் விஷயத்தில் ஒரு மாற்றம் கிடைக்கும். மாற்றங்கள் கிடைத்தாலும் அதை தடுப்பதற்கு நிறைய பேர் வரலாம். எல்லாவற்றுக்கும் நான் சொல்கிறேன், எல்லாவற்றுக்கும் தயாராக இரு. அதாவது நல்லது நடந்தாலும் தயாராக இரு, கெட்டது நடந்தாலும் தயாராக இரு. கெட்டது நடந்தால் எதிர்த்து நின்று போராட தயாராக இரு. யாராவது வந்து உன்னிடம் வந்து இதை செய்யாதே அதை செய்யாதே என்றால் தைரியமாக என்னால் முடியும், எல்லா காரியத்தையும் என்னால் செய்ய முடியும் என்று துணிந்து நின்று பேசு. எந்த ஒரு விஷயத்திற்கும் பயங்கள் என்பது உன்னுடைய வாழ்க்கையில் கொண்டு வராது. பொறுமையாக நானும் பார்த்து கொண்டு தான் இருக்கிறேன். உன்னுடைய வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது, என்னென்ன விஷயங்கள் உனக்கு பிடிக்கும் பிடிக்காது என்று. என்னை பொறுத்த வரைக்கும் உன்னுடைய ஆசைப்படி உன்னை விட்டால் நீ அதிகமாக சாதிப்பாய். அதற்குத்தான் அங்கு உன்னுடைய வீட்டிலும் சரி, உன்னை சுற்றி இருப்பவர்களும் சரி, உன்னை அதற்குத்தான் விடுவதே கிடையாது. உன்னுடைய ஆசைக்குத்தான் முற்றுப்புள்ளி போடுவதற்காகத்தானே காத்துக்கொண்டு இருக்கிறார்கள். என்னுடைய பிள்ளையே, மனதளவில் தைரியத்தோடு இரு. எதுவாக இருந்தாலும் உன்னால் துணிந்து நின்று போராடி ஜெயிக்க முடியும். பொறுமையோடு நம்பிக்கையோடனும் இருக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் சாதிக்க வேண்டும் என்று நினைக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே திருப்திகரமாக நடக்கும். பல பேர் உன்னுடைய வாழ்க்கையை கெடுக்கலாம். ஆனால் அது எதற்குமே நீ விடாதே. நீ எந்த அளவுக்கு தெம்பாக இருக்கிறாயோ அந்த அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்கும். கண்ணீரை துடைத்து கொண்டு சந்தோஷமாக இரு. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொழுதும் பல ஏற்றங்களையும் பல திருப்பங்களையும் நிச்சயமாகவே காண்பாய். எப்பொழுதும் எந்நாளும் உன் கூடவே இருந்து ஒவ்வொரு நாளும் உன்னுடைய ஒவ்வொரு அசைவுகளையும் பார்த்து பார்த்து நான் உன்னுடைய வாழ்க்கையை உயர்த்துவேன். எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன். இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.